எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீட்டிலே இட்லி பொடி ஒரு 200 கிராம் இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்தம்பருப்பு 120 கிராம் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பை. அதுக்கப்புறம் ஒரு 8 நீட்ட மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்கிடுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு ஒரு 75 கிராம் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்றுல நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க.